ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 3 பவர் ஸ்டாக்ஸ் பற்றி பார்க்கலாம். இவங்க வந்து கவர்மெண்ட் ரிலேட்டடு ஸ்டாக்ஸு. ஃபஸ்ட்டு வந்து பிடிசி இந்தியா லிமிடெட். இது வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட்டட் பை பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, என்டிபிசி, பவர் ஃபினான்ஸ், அப்புறம் என்ஹெச்பிசி லிமிடெட். பவர் ட்ரேடிங் பிஸ்னஸில் வந்து இன்வால்வ் ஆகிருக்காங்க. மார்க்கெட் கேபிட்டல் 5000 கோடி, கரண்ட் ப்ரைஸ் 195 ரூபா. ஸ்டாக்கோட பி 8.6, ரிட்டர்ன் ஆன் equity 12.3 இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டாக 6% கொடுக்குறாங்க, விச் இஸ் குட். கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது டிவிடெண்ட். அதுக்கப்புறம் அந்த ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல இறக்கத்தை கொடுத்து பிப்ரவரிக்கு அப்புறம் தொடர்ந்து ஏறிட்டுருக்கு. இந்த ப்ரைஸ்லேருந்து 220 ரூபா வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. டெப்ட்டை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட் 46.2 இருக்குது. குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3000 கோடி மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 157 கோடியிலேருந்து ட்ரிபிள் ஆகி 372 கோடி ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் நெட் ப்ராஃபிட் வந்து 442 கோடியிலேருந்து டபுள் ஆகி 976 கோடி இருக்குது. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் ப்ரமோட்டர்ஸ் கிட்டக்க 16% இருக்குது. எஃப்ஐஎஸ் கிட்டக்க 28% இருக்குது. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 266,000 ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. லாங் டேர்ம் ஏற்ற ஸ்டாக்கு, டிவிடெண்ட்டும் கன்சிஸ்டண்ட்டாக கிடைக்கும். அடுத்ததாக வந்து பவர் கிரிட் கார்பரேஷன். இவங்க வந்து மகாரத்னா சிபிஎஸ்யூ இன் இந்தியா, லார்ஜஸ்ட் எலக்ட்ரிசிட்டி பவர் டிரான்ஸ்மிஷன் கம்பெனி. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே வந்து பார்த்திங்கன்னா 51% ஆஃப் த ஸ்டேக் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. மெயினாக வந்து ஹை வோல்டேஜ் ஆல்ட்ரிங் கரண்ட் அண்டு ஹை வோல்டேஜ் டைரக்ட் கரண்ட் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் பிஸ்னஸில் இருக்காங்க. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 2,78,000 கோடி, கரண்ட் ப்ரைஸ் 300 ரூபா. ஸ்டாக்கோட பி 17. டிவிடெண்ட்டாக 3.77% கன்சிஸ்டண்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் equity 17.3%. இதோட ஷேர் ப்ரைஸ் வந்து ஒரு மார்ச்சுக்கு அப்புறம் ஒரு ஏற்றத்தில் போயிட்டு இப்போ சைட்வேஸ் பேட்டர்னில் இருக்குது. பட் இந்த ப்ரைஸ்லேருந்து ஒரு 330 ரூபா வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட் 62.6%. சேல்ஸ் வந்து 10,000 கோடியிலேருந்து 12,000 கோடி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 4,000 கோடி பக்கம் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் நெட் ப்ராஃபிட் வந்து 4,500 கோடியிலேருந்து 15,000 கோடி பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் ப்ரமோட்டர்ஸ் கிட்டக்க 51% இருக்குது. எஃப்ஐஎஸ் வந்து 26% ஹோல்ட் பண்ணுறாங்க. நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து 8 லட்சம் பேர்லேருந்து 13 லட்சம் பேர் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. இதுவும் நல்ல ஸ்டாக்கு, லாங் டேர்முக்கு ஒரு சேஃபஸ்ட்டு ஸ்டாக்கு. ஓரளவு டிவிடெண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் 3வது கம்பெனி. இவங்களும் என்பிஎஃப்சி ஃபினான்ஸ் கம்பெனி ஃபார் த இந்தியன் பவர் செக்டரில் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸுக்கு மெயினாக இருக்காங்க. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 1,38,000 கோடி, கரண்ட் ப்ரைஸ் 420 ரூபா இருக்குது. ஸ்டாக்கோட பிஇ 6 இருக்குது. ரிட்டர்ன் ஆன் equity வந்து 21%. டிவிடெண்ட் ஈல்டாக 3.76% கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்குறாங்க. இப்போ ஒரு நல்ல இறக்கத்தில் கிடைக்கிது. ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வரும்போது வாங்கி அக்யூமுலேட் பண்ணிங்கன்னா திரும்ப ரிவர்சல் எடுக்கும்போது 450 ரூபா வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. குட் டிவிடெண்ட் ஈல்டு 3.77%. ஹெல்த்தி டிவிடெண்ட் பே 22.4% இருக்குது. ரெவன்யூ வந்து 18,000 crores-லேருந்து 29,000 crores வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 4,000 கோடியிலேருந்து 8,000 கோடி பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில். ப்ராஃபிட் அண்ட் சேல்ஸ் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நெட் ப்ராஃபிட் வந்து 5,000 கோடியிலேருந்து 30,000 கோடி பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து 4,60,000-லேருந்து 11,28,000 பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. இதெல்லாம் வந்து லாங் டேர்முக்கு ஏற்ற ஸ்டாக். இந்த 3 ஸ்டாக்குமே கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கிறதுனால ரிலையபிலிட்டி இருக்குது, கன்சிஸ்டன்ட்டும் இருக்குது, டிவிடெண்ட்டும் கிடைக்கும். ஓன் அனாலிசிஸ் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள்.